ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் காமேனி உயிரிழந்து விட்டதாக ஈரான் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்க்கிறோம். காமேனியின் மரணத்தை உறுதி செய்கின்றன ஈரான் ஊடகங்கள். இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டு விட்டதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கணபதி. தற்போது காமேனி கொல்லப்பட்டு விட்டதாக ஈரான் ஊடகங்களே சொல்கின்றன. என்ன நடக்கிறது? அரை நூற்றாண்டு காலம் மத்திய கிழக்குல ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி வந்த காமேனி உயிரிழந்து விட்டாரா? இதன் பிறகு இந்த போரின் போக்கு எப்படி இருக்கும்? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து மேலும் தற்போது பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கமெனி மட்டுமல்லாமல் மேலும் பல அவருடைய உறவினர்கள் மற்றும் ஈரான் அமைச்சர்கள், இராணுவ தளபதிகள் ஆகியோரும் மரணமடைந்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முதல் கட்டமாக ஈரான் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய போது உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையிலே இஸ்ரேல் குறிப்பாக காமெனி தங்கியிருந்த அவருடைய இல்லம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இது போன்ற முக்கிய இடங்களை குறிவைத்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. அதே சமயத்திலே அமெரிக்கா ஈரான் எந்தெந்த பகுதிகளிலே ஏவுகணை தளங்களை அமைத்துள்ளதோ அந்த இடங்களை தாக்கியது எனவும், இப்படி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தங்களுடைய குறிகளை பிரித்து கொண்டு ஒருபுறம் ஈரானின் தலைமையை அழிப்பதற்காக இஸ்ரேலுடைய தாக்குதல், இன்னொரு புறம் ஈரானுடைய இராணுவ வலிமையை அழிப்பதற்காக அமெரிக்காவின் தாக்குதல் என தாக்குதல் நடத்தியதாகவும், இதன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தங்கள் நாட்டின் தலைவரான கமெனி மற்றும் அவருடைய உறவினர்கள் ஆகியோர் கொல்லப்பட்ட விஷயத்தை ஆரம்பத்திலே மறுத்து வந்த நிலையிலே தற்போது உறவினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போலவே பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களும் ஒவ்வொன்றாக தற்போது உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் ஈரான் அரசு இந்த தகவல்கள் எதையுமே இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தே வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் போக போக உண்மைகள் தெரியும் என கருதப்படுகிறது. நேற்று நடைபெற்ற முதல் தாக்குதல்களில் ஒன்று கமெனியுடைய இல்லத்தில், அதாவது அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் என ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை சொல்லியிருக்கிறார். நீங்கள் எங்கே தூங்குகிறீர்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியும் என தெரிவித்திருந்தார். அதாவது உளவுத்துறை மூலமாக அத்தனை தகவல்கள் திரட்டப்பட்டு இருக்கிறது என்பதை ட்ரம்ப் தெரிவித்து மிரட்டல் விடுத்திருந்தால், அதன்படியே தற்போது தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது. அந்த தாக்குதலிலே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தெரிவிக்கின்றன. அந்த தகவல்களிலே சில தற்போது ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பல தகவல்கள் இன்றைய தினத்திலே நேரம் செல்ல செல்ல தெளிவாகும் என்று ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். அங்குள்ள ஊடகங்கள் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. நிச்சயமா கணபதி, ஈரானோட முக்கியமான ராணுவம் பாதுகாப்பு சார்ந்த முடிவுகளை எடுக்கிறது காமேனி தான். தற்போது காமேனி கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கும் போது ஈரான் இந்த இடத்துல நிலை குலையுமா? தற்போது அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? ஈரான் நாட்டிலே மக்கள் போராட்டம் நடத்த வேண்டும். அந்த போராட்டம் வலுப்பெற்று மக்கள் தற்போதைய அரசை தூக்கி எறிய வேண்டும். ஜனநாயக முறையிலே அங்கு அரசு அமைக்கப்பட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. தற்போதைய ஈரான் அரசு அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவுடைய கூட்டாளிகள், இஸ்ரேல் போன்ற கூட்டாளிகள் ஆகியோருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. ஆகவே அவர்களை எல்லாம் இப்படியே தொடரவிடக் கூடாது. ஈரான் நாட்டு மக்கள் சர்வாதிகாரத்தால் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். கமெனி
எப்படி தொடர்ச்சியாக அங்குள்ள மக்களுக்கு கொஞ்சம் கூட ஜனநாயக உரிமைகளை கொடுக்காமல் அடக்குமுறை செய்திருந்தாரோ, அது சமீபத்தில் நடந்த பல்வேறு போராட்டங்கள் மூலமாக அது தெரிய வந்தது. அப்போது கூட மக்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. அப்போதும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மிரட்டல்கள் விடுத்திருந்தன. மக்களை இப்படி கொன்று குவிப்பதை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் ஏற்கனவே ஒரு முறை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி தற்போது குறிப்பாக காமேனி தங்கியிருந்த அவருடைய இல்லம் போன்றவற்றிலே தாக்குதல் நடத்தியிருப்பதன் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தலைவர் இல்லாத நாட்டிலே பல்வேறு ராணுவ தளபதிகள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், அமைச்சர்கள் என்று கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மக்கள் தற்போது கொந்தளித்து எழுந்தால் அவர்கள் போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும். ஈரானிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும், அதாவது தற்போதுள்ள அரசு தூக்கி எறியப்பட்டு அங்கு புதிய அரசு உருவாகும் என அமெரிக்கா கருதுகிறது. அதற்காகத்தான் அங்கு மக்களை தூண்டும் வகையிலே பல்வேறு விதமான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. இதற்கு பலன் கிட்டுமா என்பது போக போக தெரியும். ஆனால் தற்போது காமேனி கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற விஷயம் மட்டும் தற்போது அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலும் அதை உறுதி செய்திருக்கிறது. ஈரான் நாட்டிலிருந்தும் இது தொடர்பான தகவல்கள் வரத் தொடங்கி இருக்கின்றன. இதன் காரணமாக மக்கள் ஈரான் ராணுவம் மற்றும் ஈரான் காவல்துறை ஆகியவற்றுக்கு எதிராக மீண்டும் போராட்டம் நடத்துவார்களா, ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்பதுதான் தற்போது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நிச்சயமா கணபதி, நீங்க சொல்ற மாதிரி இதையே தான் ட்ரம்பும் இஸ்ரேலும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.